நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக எந்த விசாரணைக்கும் தயாராக இருப்பதாக திரைப்பட இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக ஜாபர் சாதிக், இயக்குனர் அமீரின் வீடுகள், ஓட்டல் அதிபரின் அலுவலகம் உட்பட சென்னையில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் செவ்வாய்க்கிழமை அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மதுரை தமிழ்க்கம் மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு திடல் தொழுகையில் இயக்குனர் அமீர் கலந்து கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் என்சிபி விசாரணை குறித்தும் அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், என்னிடம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 11 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தியது உண்மைதான். அமலாக்கத்துறை சோதனை நேற்றிரவு முடிவடைந்தது. இந்த விவகாரத்தில் தொடக்கத்தில் இருந்தே எந்த விசாரணைக்கும் நான் தயார் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன். அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையின் போது என்ன எடுத்தார்கள் என்பதை நான் சொல்ல முடியாது. அதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நான் விமர்சிக்க முடியாது என்று தெரிவித்தார். மேலும் அமலாக்கத்துறை விசாரணை நேர்மையாக நடைபெறுகிறது என்று குறிப்பிட்ட அவர், தன் மீதான குற்றச்சாட்டுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நிரூபிப்பேன் என்று பதிலளித்தார்.